மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை கற்பனை செய்ய சொல்கிறேன். ராத்திரி போல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு நடக்க போற பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்தாச்சு. கொஸ்டினை பாக்குறீங்க, மேல காலேஜ் பேர்லாம் கரெக்டா இருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டு. இப்போ உங்க முன்னாடி 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, அந்த கொஸ்டின் பேப்பரை டெலீட் பண்ணிடுவீங்க, சாய்ஸ் நம்பர் 1. சாய்ஸ் நம்பர் 2, கொஸ்டின் பேப்பரை நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றது. 3, அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபேக்கல்டி மெம்பர்ஸோ உங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கோ அனுப்புறது. 3 சாய்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டெலீட் பண்ணிடுவேன், கை தூக்குங்கப்பா. ஒரு ஆள் கூட கை தூக்கல, பாராட்டுக்கு. 2வது, உடனடியா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன், கை தூக்குங்க, வெரி குட். தெரிஞ்சு விடுறீங்க. இதை கொண்டு போய் ஃபேக்கல்டி மெம்பருக்கு அனுப்பி, மேடம் கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு எத்தனை பேர் அனுப்புவீங்க? 500 பேர் உள்ள சபையில மொத்தம் அந்த கடைசி 2 பேர், மொத்தம் 12 பேர் தான் கை தூக்கி இருக்கீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு கொஸ்டின் ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா நடந்த நீட் பிரச்சனைல பார்த்திருப்பீங்க. நீட் கொஸ்டின் லீக் ஆச்சு. லீக் ஆன உடனே ஏகப்பட்ட பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க. விளைவு 2வது லோ நீட் எக்ஸாம். நடுவுல 10-15 குழந்தைங்க சூசைட் பண்ணிட்டாங்க. ரிமெம்பர், 1 வருஷம் 2 வருஷம் நாயா பேயா கஷ்டப்பட்ட குழந்தைங்க, அந்த பிள்ளைகளுக்கு கொஸ்டினே கையில கிடைக்கல. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிச்ச குழந்தைங்க, ஆனா இன்னும் 2 வருஷம் நான் எப்படி கஷ்டப்படன்னு பயந்து போய் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ ஒருத்தர் தப்பா ஃபார்வர்ட் பண்ணா எத்தனை குழந்தைகளுடைய உயிர்கள் பாதிக்குது, எத்தனை குடும்பங்கள் பாதிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.